சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். இப்போ ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பை பொறுத்தளவில் கடந்த சில நாட்களாக அவங்க நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்க நிறைய முக்கியமான டிமாண்ட்ஸையும் முன்வைக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பழைய ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுமே நிறைய அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அவரும் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அரசை விமர்சிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் அரசு ஊழியர்கள் பக்கம் நிற்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம சொன்ன விஷயம், சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ப்ரோஆக்டிவாக இல்லை, அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறார், ரொம்ப குவைட்டாக இருக்காருன்றதை சொல்கிறோம். முக்கியமான ஒரு இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்லப்போனால் ஒரு களத்துக்கே போயிருக்கணும். எனவே போவாட்டி கூட பரவாயில்ல, ஒரு மாரல் சப்போர்ட் இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி வந்து அவங்க கட்சி தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. 12 லட்சம் அரசு ஊழியர்கள், ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டுனா கூட கிட்டத்தட்ட 48-50 லட்சம் ஓட்டு. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் இதில் வந்துடுவாங்க. எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 80 lakhs or 1 crore வரைக்கும் போகும் எல்லாம் சேர்ந்து, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள். ஸோ அந்த வாக்குகளையும் குறிவைத்த நடவடிக்கைன்னு தான் இதை நம்ம பார்க்கணும். எஸ், இது எய்ம்ட் அட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். பட் பாலிடிக்ஸ் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னா அதில் எடப்பாடி எந்த கருத்துமே தெரிவிக்கல. அதிமுக போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்காக இதுவரை எந்த கருத்துமே தெரிவிக்காமல் அமைதியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க பீரியட்லேருந்தே ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனை இது. அதனால் இந்த இஷ்யூவை அவர் கையில் எடுத்தது இனிமேல் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கூட அவர் விடமாட்டார், ஒன்றா கையில் எடுப்பாருன்ற தோற்றத்தை தான் கொடுக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க டிமாண்ட் வந்து கொஞ்சம் டஃப்பான டிமாண்ட். சில ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாபில், அப்புறம் சத்தீஸ்கர்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸு. கர்நாடகாவில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்னன்னு தெரியும், ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். ஸோ அது எதிர்கட்சிக்கும் தெரியும், ஆளுங்கட்சிக்கும் தெரியும். அதனால தான் 2 பேருமே குவைட்டாக இருக்காங்க. பட் ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் விமர்சனம் என்னன்னா, நீங்கள் பொய்யான ப்ராமிஸ் கொடுத்துருக்கூடாது, முடியாதுன்னா குவைட்டாக இருந்திருக்கணும், ஏன் தவறான ப்ராமிஸ் கொடுக்குறீங்கன்றது தான். பட் இது சாத்தியம் நினைக்கிறீங்களா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் திருப்பி கொண்டு வரது? டிஃபிகல்ட், அதில் சந்தேகம் இல்லை. சரி, நீங்கள் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளே போனீங்கன்னா அவரே ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் கொடுக்க, நாளைக்கு ஒரு வேளை ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாரானா கஷ்டம், இடம் இல்லை உங்களுக்கு வந்து. ஸோ 2 விஷயம். ஒன்று, அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் எப்படி இன்வால்வ் பண்ணிக்கிறாருன்றது அந்த அளவில் இது வரவேற்கத்தக்கதுன்னு. பட் நீங்கள் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளே போனீங்கன்னா இட்ஸ் அ டைசி சிச்சுவேஷன். அது அவ்வளோ சுலபமாக அதை ஏற்றுக்கவும் முடியாது, முழுவதும் ஒதுக்கி தள்ளவும் முடியாது. இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை கொண்டு வந்தாங்கன்னா இவங்களால் வந்து பழைய சிஸ்டத்தை கொண்டு வர முடியுன்றாங்க. பட் நேஷனல் லெவலில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எல்லாரும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தமிழ்நாடும் ஏற்றுக்க முடியும்னு தோணுது. ஏன்னா இது வந்து இட்ஸ் ப்ளீடிங் தி கவர்மெண்ட் எக்ஸ்டெக்கர், ஒயிட் எலிஃபெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. 2003 வந்து நீங்கள் வாஜ்பாய் பீரியடில் அந்த கொண்டு வரப்பட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றது தான் எல்லா மாநிலத்திலையும் இன்றைக்கி இருக்கக்கூடியது. மத்திய அரசுலையும் சரி, மாநிலங்களில் 2003 பிறகு வேலைக்கு சேர்ந்தவங்க யாருக்குமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, நியூ பென்ஷன், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் மட்டும்தான். இப்போ ராஜஸ்தான் கூட நான் சொன்னேன் இல்லையா, அது ராஜஸ்தானில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அதை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது சிக்கலில் தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஸ்கீமே வந்து நேஷனல் பென்ஷன் அத்தாரிட்டி அது ஒப்புக்கொள்ளவில்லை என்ற தகவல். கிளாரிட்டி நீடட், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களோட போராட்டத்துக்கு விஜய் ஆதரவு தெரிவித்தது எந்த அளவு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இல்லை, இதை ஏன் கேட்குறேன்னா, இந்த ப்ராமிஸ் அவர் வைக்கிறாருன்னா அது பாசிபிளாக இருக்கணும். அது பாசிபிளாக இல்லாத ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுக்குறாரு, இல்லாட்டி சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வித்தியாசம் கிடையாது. எஸ், முடியாத விஷயத்தை அவங்க ப்ராமிஸ் பண்ணி இன்னைக்கு பண்ணாமல் இருக்காங்க டிஎம்கே. அப்போ அது இதே தான் அவரும் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதுக்காக கண்டிப்பாக இப்போ திமுக வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, தமிழகத்தை 20 ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க, 15 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா தெரிஞ்சு தான் அவங்க மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், டிஆர் பாலு, கனிமொழி, பிடிஆர்லாம் இருந்தாங்க, பொருளாதார நிபுணர்கள்லாம் இருந்தாங்க, ஜெயரஞ்சன், அவங்கள ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராமிஸை கொடுத்து இன்றைக்கி ஏமாற்றிருக்காங்க. அவங்களாலே பண்ண முடியலன்னா விஜயால் எப்படி பண்ண முடியுன்றது $1 மில்லியன் கொஸ்டின். பட் பாலிடிக்ஸ் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் வந்து இதோட மெரிட் ஸ்கூலில் போகல, நான் மெரிட் ஸ்கூலில் போனால் உங்களோட பொசிஷன் தான் என்னோட பொசிஷனும். பட் அவர் எடுக்கிற இஷ்யூ வந்து ஓட் கேச்சிங்காக இருக்குது. அதை வந்து நீங்கள் நவ் இஸ் பிகமிங் அ மெச்சூர்டு பாலிட்டிஷியன், இந்த சென்ஸ் ப்ராக்டிக்கல் பாலிட்டிஷியனா லைக் அதர்ஸ். ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், அதுக்கு நான் எதை வேணால் செய்வேன்ற லெவலுக்கு அவர் இறங்கி வராரு. இன்றைக்கி இது ஒரு ரேஜிங் இஷ்யூ, அரசு ஊழியர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. 2003 ஜெயலலிதாவுக்கு வந்த கிரைசிஸ் 2025-26 ஸ்டாலினுக்கு ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, சந்தேகமே வேணாம். கோர்ட்டுக்கு போய் இவங்க ஸ்டே வாங்கிலாம் அரசு ஊழியர்கள் போராட்டத்தெல்லாம் ஒன்றும் நசிக்கிட முடியாது. இப்போ அவங்களோட நடத்தை விதியில் மாற்றம் பண்ணி போராடினா நாங்கள் வந்து நடவடிக்கைன்றதெல்லாம் அபத்தமானது, அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் வாயில் பிளாஸ்திரி போட்டு ஒட்ட முடியாது.
அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அரசு ஊழியர் போராட்டத்தில் ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும். அப்படி எடுக்கிற ஸ்டாண்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பொருளாதார அறிவெல்லாம் உடனே எடுப்பாங்களா, அல்லது ஓட்டை வாங்குறதுக்கு மட்டும் எடுப்பானா? நீங்கள் சொல்லுங்கள். சும்மா என்ன ஒரு ப்ராமிஸ் தான், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அவ்வளவுதான். அந்த இஷ்யூ அதிமுக நான் என்ன சொல்ல, அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு வந்துட்டானாலே அவன் ஓட் பேங்க்கு தான் அர்த்தம், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் வரான்னு அர்த்தம். ஏடிஎம்கே அமைதியா இருக்குது இப்போதைக்கு. எலெக்ஷன் டைம்ல அவங்களே இதான் ப்ராமிஸ் கொடுப்பாங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணும் கிடையாது. இப்ப எலெக்ஷன் டைம்ல எதையாவது ப்ராமிஸ் பண்றாங்க, சாத்தியம் இல்லையா அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ப்ராமிஸ் பண்றாங்க. அதை தாண்டி இது சாத்தியமே இல்லை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா எங்ககிட்ட சில ரகசியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ண. பச்சை ஏமாத்துறது, ஊரை ஏமாத்தின வேலை பொலிட்டிக்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப அது அந்த யாட்சிக்கு விஜய்க்கும் தான், எல்லாருக்கும் தான். அது நீட்டு வந்தன முதல் கழுத்தினார் உதயநிதி ஸ்டாலின். ஆனா அப்படி என்னோட கேள்வி என்னன்னா, அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே எப்படி அவங்க ரொம்ப டிக்னிஃபைடா முடியாது அப்படின்ற பட்சத்துல குவைட்டா விட்டுருவோம், அரசியல்லாம் இப்போதைக்கு இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இன்னும் 3 மாதத்தில் அவங்களும் இதை பேச ஆரம்பிப்பாங்க. நாங்கள் வந்து நிறைவேற்றுறோன்னுவாங்க. ஏன்னா நாள் நெருங்க தேர்தல் நாள் நெருங்க காம்படிட்டிவ் ப்ராமிசஸ் தான் வரும், எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a fight to the finish. 26 எலெக்ஷன் தமிழ்நாடு சந்திக்கிற மிக 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 மோசமான, கேவலமான, அருவருப்பான எலெக்ஷனாக இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. எல்லா தரப்பும் அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. பணம் வெள்ளமாக ஓட போகுது. ஏலம் விடுவாங்க வாக்காளர்களை. மீடியாவுக்கு பணம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி மீடியாவுக்கு செலவு பண்ண போகிறாங்க, டிஜிட்டல் அண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு. தமிழ்நாடு சந்திக்காத எலெக்ஷனாக 26 எலெக்ஷன் இருக்கும், சந்தேகமே வேணாம். இதில் பிரதான கட்சிகள், முக்கியமான வாக்காளர்களில் முக்கியமான காம்போனண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை, இன்றைக்கி அந்த பிரச்சனை பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அவர்களை கவர்றதுக்கு காம்படிட்டிவாக போட்டி போட்டுக்கிட்டு எல்லா வாக்குறுதியும் கொடுப்பாங்க. எல்லா அவலங்களையும் தமிழ்நாடு சந்திக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ மற்ற ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ராஜஸ்தான் மாதிரியான ஒரு ஸ்டேட் இருக்காங்க, பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாபோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்னன்னு தெரியும், அங்கேயும் ரொம்ப மோசமான ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. எப்படி அவங்களால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது? இல்லைங்க, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் எதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னாலும் அதை என்ன பேசிஸில் பண்ணால், எவ்வளோ நாளைக்கு பண்ணுவான், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா 2003 இந்த நியூ ஓல்டு பென்ஷனை ஸ்கிராப் பண்ணும்போது வாஜ்பாய் பீரியடில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்கோட அழுத்தங்களும் அதுக்கு அதிகமாக இருந்தது. நீங்கள் உங்களோட ஃபண்டிங்கில் வந்து பெரிய அமௌண்ட்டு வந்து சேலரிஸ்க்கும் பென்ஷன்ஸ்க்கும் போகுது. ஒயிட் எலிஃபண்ட்டாக அது மட்டுமே இருக்குது. உங்களுக்கு 90 வருஷம் பென்ஷன் வாங்கின ஃபேமிலிலாம் இருக்குது. அது எங்கே டிஃபென்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஒரு கேஸு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து தட் பர்சன் அவர் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகும்போது 38 வயசு என்னமோ. நவ் தட் மேன் லிவ்ட் ஃபார் நியர்லி 98 இயர்ஸு. அட் த ஏஜ் ஆஃப் 75 என்னமோ he had a second marriage. அவர் ஒரு 60 இயர்ஸ் பென்ஷன் வாங்கினார். அவர் மறைவுக்கு பிறகு அந்த அம்மா வந்து அவங்க ஒரு 30 இயர்ஸ் பென்ஷன் வாங்கினாங்க. ஸோ தேர் ஆர் கேசஸ் வேர் 90 இயர்ஸ்னால் நீங்கள் எப்படி அது வந்து எப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் ரொம்ப மோசமான சிஸ்டம் தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் வந்து ஒருத்தனோட பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்றது நடக்காத காரியம். ஏதோ ஒரு வகையில் அந்த ஒர்க்கரும் ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல, அதுதான் இவங்க கொண்டு வந்தோம். பட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து சேஃப்டி நெட் இருக்கணும் இல்லையா. ஒரு 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 ஹெல்த்தி டெமோக்ரஸியில் வந்து நோ சிட்டிசன் ஷுட் பி லெஃப்ட் அவுட். இல்லை எக்கனாமிக் ஓல்ட் ஏஜில், ஆனால் எக்கனாமிக்லி வைபிளாகவும் இருக்கணுமே. இல்லை அது கரெக்ட். ஓல்ட் ஏஜில் நீங்கள் வந்து நோ ஒன் ஷுட் பி லெஃப்ட் அவுட் இல்லையா. ஃபுட் அண்டு இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்டுக்கு ஒரு ரோல் இல்லைன்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. 100% அவங்களே பண்ணணும்னா எப்படி முடியும்? தட்ஸ் அ சிஸ்டம். இவ்வளோலாம் நீங்கள் அனுபவிச்சது. இப்போ எனிவே இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம பேசுகிற டாபிக் வந்தோன்னா நாள் நெருங்க எல்லாரும் இதில் வந்து கருத்துக்களை சொல்லுவாங்க. எல்லாரும் காம்படிட்டிவ் ப்ராமிசஸ் வரும். இதில் நாள் நெருங்க காம்படிட்டிவ் ப்ராமிசஸ் வரும். இந்த இஷ்யூவை விஜய் அட்ரஸ் பண்ணது நல்லதுன்றதான் என்னோட பாயிண்ட். அது ரொம்ப டீப்பாக போய் அவர் எக்கனாமிக்கலாக வந்து அவங்களோட புரிதல் என்ன, அவங்க வந்தால் கொடுக்க முடியுமா, நான் அப்படி இதை பார்க்க விரும்பலை. அது அடுத்த ஸ்டேஜ். இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ்க்கெலாம் வயபிலிட்டியை தெரிஞ்சு தான் திமுக கொடுத்தாங்களா, அள்ளி விட்டாங்கல்ல. ஸோ ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் பார்ட்டி மாதிரி செயல்பட கற்றுக்கிட்டாரு. அது நார்மல் கமர்ஷியல்னு ட்ரைவலைஸ் பண்ண வேணாம். பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது வந்து ஷுட் ஹேவ் லிங்க் வித் த பீப்புள் சென்டிமெண்ட்ஸோடு அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும், ஒரு ஹேண்ட்ஷேக் இருக்கணும். அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த அளவில் ஒரு பாராட்டுக்குரியது. இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. ரொம்ப டீப்பாக போய் உங்கள்கிட்ட என்ன அதுக்கான ஸ்கீம் இருக்குது, உன்னால் இதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா, அதை பற்றி சொல்லலாம், அவ்வளோ டீப்பாலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்வி விஜய் கிட்ட மட்டும் வைக்கக்கூடாது. அந்த கேள்வி நீங்கள் சீமானுக்கு வைக்கணும், ஏடிஎம்கே வைக்கணும், ஏன் திமுகவுக்கும் வைக்கணும். அப்படி பார்க்க வேணாம். இந்த இஷ்யூவை வந்து அவங்க கண்டினியூஸாக போராடுறாங்க. 12 லட்சம் ஊழியர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க போராட்டங்களை ஒடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது. கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாங்க, விச் இஸ் அட்ரோஷியஸ். அந்த நேரத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னா அது வரவேற்கத்தக்க ஒன்று தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பொலிட்டிக்கலாக விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாரு.
அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தா ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஈடுபடுவார். இஷ்யூ கையில் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கு. இது அப்படி பார்க்கலாமா, இல்லாட்டி இப்போ அதை தாண்டி ஒரு பொலிட்டிஷனாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறீங்களா? இப்பவும் பார்க்கும்போது ஒரு 2-3 மந்த்ஸாக குவாய்ட்டாக இருந்தார், இப்போ திருப்பி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்லோலி இஸ் கெய்னிங்னு எனக்கு தோணுது. பொலிட்டிக்கல்லி அவர் தன்னோட செயல்பாடுகளை அவர் முடுக்கி விட்டுட்டு இருக்கார். மொள்ளமாக வராரு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரேஸாக தான் எனக்கு இருக்குது அவர் படுது. அவர் அந்த படம் ஏதோ ஃபைனல் ஷூட்டிங் லெவலில் இருக்குன்றாங்க. ஆஃப்டர் ஜூன் இவில் ஹேவ் ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளஞ்சுன்றாங்க. ஜூனுக்கு பிறகு முழு அளவிலான அரசியல்வாதியாக இருப்பார். பாத யாத்திரை போகிறாருன்றாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அளவுகளை வச்சு எடை போட முடியாது. பேசுகிற நேரத்தில் ஒழுங்காக பேசுகிறாங்களான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி அவர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இந்த கம்மிங் டேஸ்ன்றது நார்மல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்னோட அசஸ்மெண்ட், எனக்கு வந்த தகவல், பை ஜூன், ஆஃப்டர் ஜூன் வில் ஹேவ் ஃபுல் ஃப்ளெஜ்டு பப்ளிக் இன்ட்ராக்ஷன். வரட்டும், வந்து இன்னமும் செயல்படட்டும், அதுக்கு பிறகு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அவரோட கண்டிஷன்றது வந்து மொள்ளமாக அவர் எவால்வ் ஆகிறாருன்னு எனக்கு தோணுது. பட் he has to go a long way, அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் இஸ் எவால்விங் பாலிட்டிஷியனாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்தளவில் 2003 பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெரிய செட்பேக்கையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்புகிறாங்க. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? ஏன்னா இப்போ பிரைவேட்டைசேஷன்லாம் பெரிய அளவில் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸால்? இல்லைனா எந்த மாதிரி தாக்கத்தை 26ல் ஏற்படுத்த முடியும்? இல்லை, 2004 அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை இப்போ ஏற்படுத்த முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்தம்மா வந்து ப்ரூட்டலாக 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி அவங்க வீடு பூந்து அடித்து தூக்கிட்டு போனது. ராத்திரியில் வீட்டிலேருந்து அவங்களோட குவார்ட்டர்ஸ் வந்துலாம் அவங்கள தூக்கி வெளியில் போட்ட, அதாவது கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிற பீரியட் அது ஜெயலலிதா. அந்த அளவுக்குலாம் இப்போ மோசமாக எதுவுமே நடக்கலை. இப்போ கூட போராடுற ஊழியர்கள் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ ஒர்க் நோ பேன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா வேலையை விட்டு தூக்கும்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் டெம்பரரி ஒர்க்கர்ஸை வேலையை விட்டு தூக்கும்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயிஸும் சொல்லலை. அவங்க அந்த அளவுக்கு இப்போ நிலைமை போவாதுன்னு தான் நான் நம்புகிறேன், ஈவன் இஃப் தி கோ ஃபார் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்ட்ரைக். ரெண்டாவது பாயிண்ட் இங்கே ரைஸ் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம், 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஸ்டேட்டோட அப்பாரட்டஸ் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. இப்போ ஸ்டேட்டை நம்பி அப்படி ஃபுல் டிபெண்ட்டாக எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை நம்பி கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை நம்பி கிடையாது. ரெண்டாவது வந்து காம்பனண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு 50 தொகுதியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க இறங்கினாங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு ஒரு வியூ இருக்குது. ஆனால் அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இவங்களுக்கு, அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு என்னன்னா அது ஸ்பிளிட் ஆகுது. ஆமாம், ஸ்கேட்டர்டாகி தானே இருக்கும். ஸ்கேட்டர்ட் ஆகுது. இப்போ வந்து விஜய்க்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில் பவர்ஃபுல் செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் போகுது. அப்படி போகும்போது ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் அலைன்ஸ் வந்தோன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்டன் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ். அப்படி இருக்கும்போது 2-way ஸ்பிளிட்டில் போகும்போது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஆனால் ஒன்று, இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக மட்டும் எல்லா பாலிட்டிஷியனும் ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது. இது ஒரு நேஷ்னல் இஷ்யூ. இது தேசிய அளவில் இதற்கான தீர்வு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட எல்லா பிரச்சனைகளுக்கும், இன்க்ளூடிங் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், த சொல்யூஷன் மஸ்ட் பி அட் தி ஆல் இண்டியா லெவல். லோக்கல் லெவலில், ஸ்டேட் லெவலில் அதை பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் லோன்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் பாடிஸ் இருக்கு இல்லையா, இன்க்ளூடிங் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் அண்ட் செவரல் மல்டிநேஷ்னல், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் ஜப்பான், அந்த மாதிரியான இதில் அங்கே வந்து அந்த கண்டிஷனாலிட்டிஸ்குள்ளே நீங்கள் மாட்டுறீங்க. அவன் இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணுன்றான். அப்படி தானே 2003 வந்தது. உங்களோட பென்ஷன் ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து உங்களோட இந்த அசிஸ்டன்ஸை கொடுத்தோன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டுக்கு போயிடும். ஃபார் ஏஜஸ் இருக்கிறது இன்னமும் கண்டினியூ ஆகும். ஸ்க்ராப் பண்ணுறதுனால தான் தூக்கி போட்டாங்க. ஸோ இன்றைக்கி யூனோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து குளோபலி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரிஃபார்மை வந்து ஒரு அந்த கண்ட்ரி மட்டுமே முடிவு பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கோ ஃபார் லோன்ஸ் போது ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் லோன்ஸில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் மட்டும் பண்ண முடியும், அல்லது ஒரு பார்ட்டி மட்டும் அதை பேச முடியுன்றது இட்ஸ் $1 million கொஸ்டின். எனவே இது ஒரு இஷ்யூவாக மாறும், கண்டிப்பாக மாறும். Obviously there will be promises and almost all promises will be false promises. மக்களை ஏமாத்துறது தான் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமை. எலெக்ஷன்ஸை பற்றி ஜவஹர்லால் நேரு அவருடைய சுயசரிதையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஃபிலாசபரை கோட் பண்ணி சொன்னது தான் இப்பயும் பொருந்தும். அதை புரிஞ்சுக்கிட்டால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் ஜவஹர்லால் நேரு அழகாக எழுதுவார் சுயசரிதையில், தேர்தல்கள் என்பது என்ன, தேர்தல்கள் என்பது பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும் பிடுங்குவது தான் தேர்தல். இன்றைக்கும் அதான் உண்மை, என்னைக்கும் அதான் உண்மை. பணக்காரங்கிட்ட இருந்தால் பணத்தை பிடுங்க முடியாது சார்.
கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கல. அவன்கிட்ட இருந்து பிடுங்கிங்கன்னா டாக்ஸ் இல்ல அதுல கூட அவர் சொன்னது என்ன, சொல்லி தான் சொன்னாரு. ஆமா, ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும், பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும் பெறுவதுதான் அரசியல். சொல்லின்னு தான் சொன்னாரு. கரெக்ட். ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு சொல்லலை. ஆமா, ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹெவியா டாக்ஸ்லாம் பண்ணியாச்சுன்னா பொருட்கள் மேல அவங்க காஸ்ட்டை ஏத்திடுவாங்க. அதான் ப்ராடக்ட்ஸ் மேல. அல்டிமேட்லி இட்ஸ் ரிச் மேன்ஸ் வேர்ல்டு தான். கரெக்ட். ஆமா, யார் ஆட்சி பண்ணாலும் இல்ல இருக்கிறவனோட உலகம் தானே. இல்லாதவனுக்கு அவன் யார் ஆண்டாலும் அவன் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அவன் திருவோட ஏந்தர் தான் அவனுடைய தலையெழுத்து. அது யாரா இருந்தாலும். கரெக்ட். நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், இப்போ பாஜக அதிமுக கூட்டணின்றது உறுதி அப்படின்னு சொன்னீங்க. அது உறுதின்னு நினைக்கிறீங்களா? 100% உறுதி. ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ டேஸ். எதை சொல்றீங்க? இன்னைக்கு கூட எடப்பாடி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் எடப்பாடி அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அது இன்னொரு சப்ஜெக்ட். வரும் நாட்களில் நம்ம அதை பேசலாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டது என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய நன்றி கேபி.